ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு சிம்பிளான ஒரு நோ மேக்கப் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மேக்கப் லுக் தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சுட்டேன். ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் தான் பண்ணியிருக்கேன். லைக் வாவ் சைன்ஸோட விட்டமின் சி டோனர் வச்சு நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக டோன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மினிமலிஸ்டோட நயாசினமைட் சீரம் வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணிக்கிட்டேன். பாயிண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா லிப் பாம் போட்டிருக்கேன். லிப் பாம்க்கு லாக்மியோட லிப் லவ் லிப் பாம் தான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப் பாம். ஸோ அந்த லிப் பாம் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் என்னோடய ஃபேஸோட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரைமர் போட்டுக்கிறேன். ப்ரைமருக்கு நைக்காவோட ப்ரெப் மீ அப் ப்ரைமர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் ப்ரைமர் போட்டுட்டேன். இப்போ ப்ரைமர் போட்டோன்னே என்னோடய ஃபேஸ் பேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். இப்போ நான் வந்து இது செட் ஆகிற டைமில் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் மிஸ் கிளியரோட ஐப்ரோ கேக் தான் யூஸ் பண்ணேன். சைஸ் நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ப்ரைம் பண்ணியாச்சு அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து மெப்ளினோட ஃபிட் மீ மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஷேட் 332. ஸோ கோல்டன் கேரமல் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ஒரு பம்ப் ஃபுல்லாகவே இப்படி கையில் எடுத்துக்கிறேன். நான் கன்சீலர் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. லைட்டாக ப்ரஷில் நீங்கள் கையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இங்கே எனக்கு ஸ்பாட்ஸ் தெரியுதா, குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் தெரியும். இங்கே சன்பர்ன்ஸ் தெரியும். இங்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி டாட் வச்சுக்க போகிறேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் டிஸ்கலரேஷன்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அப்படியே விட்டுறேன். ஸோ லைட்டாக ட்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி ஃபவுண்டேஷன் கொஞ்சம் கையில் இருக்கா, இதெல்லாம் நான் நெத்தியில் இங்கே எங்கெல்லாம் நான் ஃபவுண்டேஷன் போடலையோ அங்கெல்லாம் லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். இல்லைனா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து அங்கங்கே பேட்சாக ஏதோ போட்டிருக்க மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு பம்ப் ஃபவுண்டேஷன் வச்சு நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஷேடில் நம்ம கொண்டு வந்துட்டோம். இவ்வளோ தான் நம்மளோட வேலையே. அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் லாக்மியோட 925 காம்பேக்ட் பவுடர் எடுத்துருக்கேன். இதில் என்னோடய ஷேட் வந்து ஹனி டியூ அப்படின்ற ஒரு ஷேட். நீங்கள் வந்து ஒரு ட்ரை ஸ்கின் டைப் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிட்மியை போட்டுட்டு ரொம்ப லைட்டாக ரொம்ப தின் லேயர் வச்சு செட் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு நல்லா ஆயிலி வரும்னா நல்லா திக்கான லேயர் வச்சு நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ட்ரை ஸ்கின் டைப், எனக்கு இங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ நான் இங்கே மட்டும் நல்ல பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாகவே பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஷேடு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு டிஸ்கலரேஷன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ திரும்பியும் நம்ம டெஃபினேஷன் ஆட் பண்ண போகிறோம். டெஃபினேஷன் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மிஸ் கிளியர் ஐப்ரோ கேக் யூஸ் பண்ணல, அதையே வச்சு லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் குட்டி பிளெண்டர் ப்ளஷ் எடுத்துகிட்டு இந்த ஐப்ரோ கேக்லேயே ஒரு ப்ரான்சிங் ஷேட் இருக்குது. உங்களுக்கு ப்ரான்சிங் ஷேட் எடுத்து என்னோட நோஸ், you can see the difference, right? Forehead. நான் உங்களுக்கு ஒரு சைட் ப்ரான்சிங் பண்ணி காமிக்கிறேன், ஒரு சைடு ப்ரான்சிங் பண்ணாமல் காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொண்டு வருது அப்படின்னு. Bronzing should be done on the cheekbone, not below the cheekbone. உங்களுக்கு இந்த சைட் பார்த்தா உங்களுக்கு டெஃபினிஷன் நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரான்சிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். லைக் சன் கிஸ்ட் லுக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே நான் இந்த சைட் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன்.
அப்புறமா இதே ஐப்ரோ கேக் எடுத்து இந்த பிரான்சிங் ஷேட் அப்ளை பண்ணல, இதையே எடுத்து நான் என்னோடய ஐஸ்க்கு மேலேயும் கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஐஸ்க்கும் லைட்டாக டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் காஜலும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இதில் இருக்க பிளாக் ஷேட் எடுத்து லைட்டாக ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கிட்டிங்கனால அதுவும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். காஜலுக்கு மாமாத்தோட காஜல் பென்சில், காஜல் இதோட பேர் வந்து சார்கோல் பிளாக் லாங் ஸ்டே காஜல். இந்த காஜல் எடுத்து கீழேயும் மேலேயும் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லிப் லைன் பண்ணிக்கிறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லைனர், அதில் ஷேட் வந்து பர்கண்டி 09 அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு மாமாத்தோட மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் அப்படின்ற லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து கார்னேஷன் நியூட் 01 அப்படின்ற ஷேட். ஒரு லிப் லைனர் வச்சு அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிக்கிட்டாங்க. லிப்ஸ்டிக் எடுத்து அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை, see you in the next video.